1% அன்புக்காக இவ்வளவு போட்டா போட்டி, இந்த 1% அன்பின் பங்குகள் கொடுக்கப்பட்ட மனிதன் இந்த நேசத்திற்காக இயங்கக்கூடிய அந்த ஏக்கம், அதற்காக எதையும் செய்ய தயார் என்று அவன் துணிகின்ற அந்த துணிச்சல், மனித வாழ்வில் இந்த நேசம் எப்பேற்பட்ட இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வெறும் இந்த 1% அன்பின் சிதறல்கள் தான், இந்த பங்குகள் தான் நம்முடைய தாய் நமக்கு காட்டக்கூடிய அன்பு, நம்முடைய தகப்பன் நமக்கு காட்டக்கூடிய அன்பு, நம்முடைய மனைவி நமக்கு காட்டக்கூடிய அன்பு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள் அனைவரும் நமக்கு காட்டக்கூடிய அன்புகள் எல்லாம் அந்த 1% அன்பின் பங்குகள் தான். இந்த பங்குகளையும் இந்த சிதறல்களையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் பாடுபடுகிறோம், முயற்சி செய்கிறோம். அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏக்கப்படுகிறோம், பரிதவிக்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் 99% அன்பை தன்னிடத்தில் வைத்திருக்கிற அந்த அளவற்ற அருளாளனின் நிகரில்லா அன்பை பெறுவதற்கு நாம் என்ன கவலைப்பட்டிருக்கிறோம்? அந்த நிகரில்லா அன்பாளனின் அந்த நேசத்தை அடைவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அதற்காக நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து வைத்த படித்தரங்கள் எத்தனை, என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் பல்கி பெருகிக் கொண்டிருக்கிற இந்த மனித இனம், மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொருவருமே இவ்வுலகில் மனிதத்தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மனித வாழ்க்கைக்கு 3 மிக முக்கியமான அடிப்படையான விஷயம் தேவைப்படுகிறது. அந்த 3இல் ஒன்றை ஒருவன் இழக்க நேரிட்டாலும் அவன் தன்னுடைய மனிதத்தன்மையை இழக்கக்கூடிய நிலையை அடைந்து விடுவான். அதுல முதலாவதாக இருப்பது உணவு என்கின்ற விஷயம். ஒரு மனிதனால் உண்ணாமல் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து விட முடியாது. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதனுக்கு உணவே இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டால், ஒரு வாரம் சாப்பிடல, ஒரு மாதம் சாப்பிடல என்று சாப்பாடே கிடைக்கல, இலைதலைகள் கூட கிடைக்கலை என்ற நிலைக்கு ஒருவன் தள்ளப்பட்டால் உடல் நெளிந்து மலிந்து அவனுடைய பலமெல்லாம் சுருங்கி போகக்கூடிய நிலையையும், ஒரு கட்டத்தில் சக மனிதனே அடித்து வேட்டையாடக்கூடிய நிலையையும் அங்கே நாம் பார்க்க முடியும். மனிதத்தன்மையோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உணவு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அதே போன்று உறக்கம், ஒருவனுக்கு உறக்கம் இல்லை என்றிருந்தாலும் அப்போதும் மனிதன் தன்னுடைய மனிதத்தன்மையை இழக்க ஆரம்பிப்பார். ஒருவர் ஒரு வாரம் தூங்கல, மாத கணக்கில் அவர் தூங்கவே இல்லை என்ற நிலையை அவர் அடைவார் என்று சொன்னால் அவருடைய மூளை செல்கள் எல்லாம் பாதிப்பிற்குள்ளாகி, மூளை நரம்புகள் எல்லாம் தளர்வுகளுக்குள்ளாகி அவர் தன்னிலை மறைந்த, புத்தி பேதலித்த பைத்தியமாக திரிவதை நாம் உலகத்தில் காண முடியும். இன்றைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அப்படி பாதிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன என்பதற்குண்டான வகைகளை குறித்து சொல்லும் பொழுது அதில் பெரும்பாலும் தூக்கமின்மை தான் முதல் தரத்தை பிடிப்பதை நாம் பார்க்க முடியும். கவலையினால, துக்கத்தினால, இழப்புனால ஒருவன் புத்தி பேதலித்தான் என்ற தகவலை தாண்டி அந்த கவலையினால், அந்த துக்கத்தினால் தூக்கம் தொலைத்தான், எனவே அவன் புத்தி பேதலித்தான் என்ற தகவலைத்தான் மனோதத்துவ நிபுணர்கள் வழங்குவதை பார்க்க முடிகிறது. எனவே ஒருவன் தூக்கத்தை இழக்க ஆரம்பித்தால், தூக்கமற்ற நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்பட்டால் அங்கே மனித தன்மையை இழக்க ஆரம்பிப்பான். புத்தி பேதலித்த, பித்து பிடித்த பைத்தியமாக அவனுடைய சுயநிலை அற்ற நிலைக்கு மாறி போவான். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், மூன்றாவது அல்ல, இதை முதலாவது கூட என்று சொல்லலாம், அதுதான் நேசம், அன்பு என்கின்ற விஷயம். உலகத்தில் நேசம் இல்லாமல், அன்பு இல்லாமல் மனிதன் மனிதத்தன்மையோடு வாழ்ந்து விடவே முடியாது. மனுஷனா வாழணும்னா உலகத்துல அன்பு வேணும், நேசம் வேண்டும். அப்படித்தான் உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து வைத்திருக்கிறான். குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது தாய் தந்தையரிடமிருந்து கிடைக்கக்கூடிய நேசம், அந்த அன்பு, அக்கறை, அவன் வளர்ந்து இளைஞனாக இளைஞியாக உருவெடுக்கும் பொழுது கணவன் மனைவி என்ற உறவின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த நேசம், அவன் வயோதிக நிலையை, தள்ளாத நிலையை அடையும் பொழுது அவனுடைய பிள்ளைகளால், பேர பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய அன்பு, நேசம், இப்படித்தான் மனித வாழ்வின் இயற்கை சுழற்சிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மனிதன் அன்பு காட்டப்பட வேண்டும், மனிதனுக்கு நேசம் ஊட்டப்பட வேண்டும். இது இல்லைன்னா
மனுஷனா இருக்க முடியாது. ஒருவன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு அன்புனா என்னன்னு தெரியல. அவன் வளர்ந்து வரும் நிலையிலும் அவனுக்கு அன்பு காட்டப்படவே இல்லை. நேசம் என்றால் என்ன என்பதை தெரியாத நிலையில் ஒருவன் உருவாகி வருவான் என்றால் அவன் மனுஷனா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சைக்கோவா இருப்பான். பிறரை துன்புறுத்தி மகிழக்கூடிய மனநிலை உடையவனாக அவன் மாறி போகக்கூடிய நிலையை, மனித தன்மையிலிருந்து விலகி போகக்கூடிய காட்சியை அங்கே நாம் காண முடியும். அப்ப இந்த நேசம் மனிதனை மனிதத்தன்மையோடு இந்த உலகத்தில் வாழச் செய்வதற்கு மிக மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. எந்த அளவுக்கு தான் நேசித்தவர் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான். தன்னுடைய நேசத்திற்குரியவர்கள் எனக்கு கிடைக்காத நேசம் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது என்று சொல்லி கொலை செய்வதற்கும் வருகின்றான். இந்த நேசம், இந்த அன்பு என்னுடைய கணவர்கிட்ட எனக்கு கிடைக்கணும், இந்த நேசம் இந்த அன்பு என்னுடைய மனைவிட்டு எனக்கு கிடைக்கணும், இந்த நேசம் இந்த அன்பு என்னுடைய பிள்ளைட்டு எனக்கு கிடைக்கணும், இந்த நேசம் இந்த அன்பு என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செய்வதற்கு மனிதன் முன் வருகின்றான். நீங்கள் சற்று யோசித்து பார்த்தால், ஆழமாக சிந்தித்து பார்த்தால், இன்றைக்கு உறவுகளை கட்டி அமைத்துக் கொண்டிருப்பதை நேசம்தான். நேசம்ங்கிற ஒண்ணு இல்லைன்னா குடும்பம்ங்கிற ஒண்ணு அங்க இல்லவே இல்லை. கணவன் மனைவி உறவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணைப்பு நேசத்தினால், தாய் பிள்ளைங்கிற அந்த பிணைப்பு நேசத்தினால், அந்த நேசம் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் மனித உள்ளங்களில் இருந்து அகற்றி விட்டான் என்று சொன்னால் அங்க தாய் பிள்ளைக்கு அந்த உறவுக்கு வேலையே இல்லை. பிள்ளையை பெற்று போட்டு தாய் அவ்வாறு போயிட்டே இருப்பான். அண்ணன் தம்பிங்கிற உறவுக்கு அங்க வேலையே இல்லை. உனக்கா எனக்கா இந்த போட்டியில் அடித்து சண்டை பிடித்து மாய்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த நேசம்தான் மனித இனத்தை கட்டி கொண்டிருக்கிறது. மனித இனத்தை அவன் உறவுகளோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஏற்பாட்டை அமைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த நேசத்திற்காக எவ்வளவு உச்சபட்சத்திற்கும் செல்வதற்கு தயார் என்ற நிலைக்கு மனிதனுடைய மனநிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நேசத்தை குறித்து, இந்த அன்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ்இன், அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கிற இந்த அன்பை, இந்த நேசத்தை 100 பங்காக பங்கிட்டான். தன்னிடத்தில் 99% அன்பை நேசத்தை வைத்துக் கொண்டான். ஒட்டுமொத்த உலக உயிர் ஜீவராசிகளுக்கும் அந்த ஒரே 1% அன்பைத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னான். உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிக்கப்படுகின்ற வரை உலகில் தோன்றக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தன்னுடைய சக உயிர்களிடத்தில் காட்டக்கூடிய அந்த அன்பு எல்லாம், அந்த நேசம் எல்லாம் அல்லாஹ் இந்த உலகுக்கென்று இறக்கி வைத்த அந்த 1% அன்பின் பங்குகள் தான் என்றார்கள். உலகத்தில் உச்சபட்சமான நேசம்னா ஒரு தாயுடைய அன்பை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தாய் உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுடைய அன்பை கொண்டு வந்து வைத்தாலும் அது அல்லாஹ்வுடைய நேசத்தில் 1% அன்பின் பங்குகள், சிதறல்கள் தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த 1% அன்புக்காக இவ்வளவு போட்டா போட்டி, இந்த 1% அன்பின் பங்குகள் கொடுக்கப்பட்ட மனிதன் இந்த நேசத்திற்காக இயங்கக்கூடிய அந்த ஏக்கம், அதற்காக எதையும் செய்ய தயார் என்று அவன் துணிகின்ற அந்த துணிச்சல், மனித வாழ்வில் இந்த நேசம் எப்பேற்பட்ட இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். வெறும் இந்த 1% அன்பின் சிதறல்கள் தான், இந்த பங்குகள் தான் நம்முடைய தாய் நமக்கு காட்டக்கூடிய அன்பு, நம்முடைய தகப்பன் நமக்கு காட்டக்கூடிய அன்பு, நம்முடைய மனைவி நமக்கு காட்டக்கூடிய அன்பு, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள் அனைவரும் நமக்கு காட்டக்கூடிய அன்புகள் எல்லாம் அந்த 1% அன்பின் பங்குகள் தான். இந்த பங்குகளையும் இந்த சிதறல்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாடுபடுகிறோம், முயற்சி செய்கிறோம். அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏக்கப்படுகிறோம், பரிதவிக்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் 99% அன்பை தன்னிடத்தில் வைத்திருக்கிற அந்த அளவற்ற அருளாளனின் நிகரில்லா அன்பை பெறுவதற்கு நாம் என்ன கவலைப்பட்டிருக்கிறோம்? அந்த நிகரில்லா அன்பாளனின் அந்த நேசத்தை அடைவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அதற்காக நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்து வைத்த படித்தரங்கள் எத்தனை, என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், அல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல்லில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுவை தான் உச்சபட்சமாக நேசிப்பார்கள்.
அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய நேசம் உச்சபட்சமாக இருக்கும்னு சொல்றாங்க. நாம் அல்லாஹ்வுடைய இறைவனை பற்றிய அந்த அன்பில் அக்கறை கொண்டவர்களாக, அதில் விருப்பம் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றியான நேசம் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பரிசோதித்து பாருங்கள். இந்த 1% அன்பின் சிதறல்களை பெறுவதற்கு இவ்வளவு பாடுபடுகிறோம், இவ்வளவு கவலைப்படுகிறோம். அந்த 99% அன்பின் முழுமையான நிகரில்லா நேசத்தை பெற்றிருக்கிற அந்த அல்லாஹ்வுடைய அன்பு என்பது, அந்த நேசம் என்பது அப்படி லேசா கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? நான் தௌஹீதுவாதி, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தியவன், இறைவனுக்கு இணை கற்பிக்காதவன் என்று சொன்னதினால் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் உலகத்தில் எல்லோருக்கும் கிடைத்துவிட போவதே இல்லை. அல்லாஹ்வுடைய கருணை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கலாம். இறைவனை நம்பியவனுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை உண்டு, இறைவனை மறுத்தவனுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை இந்த உலகத்தில் உண்டு. இறைவனுக்கு இணை கற்பித்தவனுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை உண்டு, இறைவனுக்கு இணை இல்லாமல் அவனை ஏகத்துவப்படுத்தியவனுக்கும் அல்லாஹ்வுடைய கருணை உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் ஏகத்துவப்படுத்தி விட்டோம் என்பதற்காக மாத்திரம் கிடைத்துவிடப் போவதில்லை. அந்த அளவற்ற அருளாளனின் நிகரில்லா அன்பு சில தகுதியுடைய அடியார்களுக்குத்தான் காத்திருக்கிறது. அந்த தகுதியுடைய அந்த அடியார்களாக யார் இந்த உலகில் வாழ்கிறார்களோ அந்த தகுதிக்குரியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிகரில்லா அன்பை தர காத்திருக்கிறான். அது என்ன தகுதிகள்? அல்லாஹ் சில தகுதிகளை தன்னுடைய திருமறையில் பட்டியலிடுகின்றான். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கும் சரி, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் சரி, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை நாம் அடைந்து கொள்வதற்கும் சரி, வாழ்வில் நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் சரி, எல்லா விதமான நன்மைகளை நம்முடைய வாழ்வில் நாம் அடைந்து கொள்வதற்கும் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதி என்னன்னு பார்த்தா இந்த ஒன்னாதான் இருக்கு. ரிசுக்குக்கு அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், இறைவனின் அருளை பெறுவதற்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், மன அமைதி பெறுவதற்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். என்னுடைய நேசம் உனக்கு கிடைக்கணுமா, அதற்கும் அல்லாஹ் அந்த தகுதியை தான் சொல்லுகின்றான். அதில் மிக முக்கியமான தகுதி, முதன்மையான தகுதி, பலாமன் அவுஃபா பிஅஹ்திஹி வத்தகா, யார் இறைவனை அஞ்சியவர்களாக தன்னுடைய வாழ்வில் நடப்பார்களோ இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அந்த இறையச்சமுடைய அடியானை அல்லாஹ் நேசிக்கிறார். அந்த அடியானுக்கு அந்த அளவற்ற அருளாளனின் நேசம் இருக்கிறது என்று பேசுகின்றார். இறையச்சத்தை பற்றி நாம பாடம் நடத்த வேண்டியதில்லை. பல உரைகளில் பல வருடங்களாக நம்முடைய வாழ்நாளில் பல உபதேசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அவ்வளவு கேட்டோம்ல, அவ்வளவு தெரிந்தோம்ல, நாம் இறையச்சமுடையவர்களாகத்தான் இருக்கிறோமா என்பதை நமக்கு நாம் பரிசோதிக்க ஒரே ஒரு உலகத்தின் யதார்த்த அடிப்படையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உலகத்தில் மனிதன் மனிதனுக்கு உருவாக்கி கொண்ட சட்ட திட்டங்கள், அதை கடைபிடிக்கவில்லை என்றால் வரக்கூடிய தண்டனைகள், அதனால் கிடைக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்கு ஏற்படக்கூடிய அந்த அச்சம், அந்த பயம், அந்த நடுக்கம், அப்போது அதிலிருந்து பின்வாங்கக்கூடிய அந்த உறுத்தல், இறை சட்டத்தை கடைபிடிக்கும் போது இருக்கிறதா? ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு போகல ரோட்ல, போலீஸ்காரனை பார்த்தா வண்டியை திருப்புறாரு, எங்க பிடிச்சிருவாரோ, 1000 ரூபாய் ஃபைன் அடிச்சிருவாரோ, நிப்பாட்டி நேரத்தை வீணடிச்சிருவாரோ, எடு ரூட்டை மாத்து, கையில ஹெல்மெட் இருந்தா தலையில போடு, மாட்ட நினைக்கிறான், அதை சரி செய்ய நினைக்கிறான், தப்பிக்க நினைக்கிறான். இப்படி மனிதன் மனிதனுக்காக இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்ட சட்டத்திட்டங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அதை கடைபிடிக்கவில்லை என்றால் நமக்கு ஒரு தண்டனை வரும், நமக்கு பாதிப்பு வரும் என்று இருக்கும் பொழுது அப்போது அதில் நாம் காட்டக்கூடிய அக்கறை, கவனம், இறைவன் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை வகுத்து இருக்கிறானோ அந்த சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதில் வருகிறதா? நம்முடைய வியாபாரத்தில் இறைவன் சொன்ன அடிப்படையில் நடக்கிறோமா? நம்முடைய குடும்ப வாழ்வை இறைவன் சொன்ன அடிப்படையில் அமைத்திருக்கிறோமா? நம்முடைய வீட்டின் திருமணங்கள் மையவாரியாக இறப்பிற்குரிய ஒரு தருணம் நிகழ்ந்தாலும் அங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன வழிகாட்டுதல் நமக்கு முன்னுரை அளிக்கப்படுகிறதா? அது நமக்கு முதன்மையானதாக தெரிகிறதா? இறைவன் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வியாபாரத்தை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்ற அச்சம் மேலோங்குகிறதா? இறைவன் சொன்ன அடிப்படையில் என்னுடைய திருமணங்கள் நடைபெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்று அச்சம் மேலோங்குகிறதா? அல்லது ஊர்ல உள்ளவன் கேட்பானே, உலகத்தில் உள்ளவன் கேட்பானே, சொந்தக்காரன் கேட்பானே என்று ஊரையும் உலகத்தையும்
முன்னிறுத்தி நம்முடைய செயல்களை நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஊர் வழக்கம், உலக வழக்கம், பரம்பரையா எங்க உலக வழக்கம் இதுதாங்க என்று அதை சால்ஜாப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய உறுதி, நம்முடைய இறையச்சம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இந்த தரத்தில் நமக்கு நாமே பரிசோதித்துக் கொள்ள முடியும். உலக சட்டங்களில் மனிதனுக்கு மனிதன் போட்ட இந்த சட்டங்களில் ஏற்படக்கூடிய அச்சம், இறைவன் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், வாழக்கூடாது என்ற சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதில் இருந்தால், அந்த அச்ச உணர்வு இருந்தால், அந்த நடுக்கம் இருந்தால், அந்த பயம் இருந்தால், அல்லாஹ்வை பற்றியான அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்தால், அங்கே நாம் இறையச்சவார். அந்த இறையச்சத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு, வா நிகரில்லா அன்பை நேசத்தை தர காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகின்றார். அந்த நேசம் வேண்டும்னா இறைவனை அஞ்சி நம்முடைய வாழ்வில் அனைத்து கட்டங்களையும் நாம் நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு இறையச்சவாதியாக நடந்திட முயற்சி செய்தாலும் மனிதன் என்பவன் பிழை செய்பவன் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிட்டாங்க. குல்லுபனி ஆதம யுஹ்தியோ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் அனைவரும் இரவிலோ பகலிலோ ஏதோ ஒரு தவறை செய்து கொண்டுதான் இருப்பார். தவறு செய்யாதவர்கள் என்று உலகத்தில் யாரும் இல்லை. நானும் தப்பு செய்யறவன் தான், நீங்களும் தப்பு செய்யறவன் தான். தப்பு செய்யாத மனுஷன் உலகத்தில் யாரும் கிடையாது. தப்பில் வித்தியாசம் இருக்கலாம். தெரிஞ்சே பண்ணாரு, தெரியாம பண்ணாரு, திட்டம் போட்டு பண்ணாரு, திட்டமிடாமல் பண்ணாரு, தவறி பண்ணாரு, அவர் தேர்ந்தெடுத்து தீர்மானித்து பண்ணாரு, பெரிய பாவம் பண்ணிட்டாரு, சின்ன பாவம் தானே என்ற வித்தியாசம் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். தப்பே பண்ண மாட்டான்னு யாரும் இருக்க முடியுமா? உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படித்தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பதாக பேசுகின்றான். அப்படி இறையச்சமுடைய வாழ்வில், இறையச்சத்தோடு செயல்படக்கூடிய வாழ்வில் சில தடுமாற்றங்கள் நமக்கு வரலாம், சில சறுகல்கள் நமக்கு ஏற்படலாம், சில பிழைகள் நம்மை புரட்டி போடலாம், சில தவறுகள் நம்மை தடுமாறச் செய்யலாம். அப்படியான ஒரு நிலை வரும் பொழுது, அதான் தப்பு செஞ்சிட்டோம்ல என்று அதிலேயே மூழ்கி விடாமல், அதிலேயே நீடித்து விடாமல், தப்பு செய்துவிட்டேன் இறைவா என்னை மன்னித்து விடு என்று மன்றாடினால், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த பாவ மன்னிப்பு தேடுகின்ற அடியானுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதி, என் நேசம் எனக்கு வேணுமா, என் அளவற்ற அந்த அன்பு உனக்கு வேணுமா, உன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு தேடு, பாவத்தில் மூழ்காது, அதை நியாயப்படுத்தாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இன்னல் அப்த இதா ஹதீஅத்தன், ஒரு அடியான் ஒரு தவறை செய்து விட்டான் என்றால், நுகித்தத் ஃபி கல்பிஹி நுகுத்தத்தன் சௌதா, அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி ஒன்று வைக்கப்படுகிறது. வஸ்தக்ஃபர வ தாப, அந்த உறுத்தல் அவன் உள்ளத்துல வரும். ஒரு தப்பு செய்யும் போது ஒரு உறுத்தல் வரும், வராம இருக்க. அந்த உறுத்தல் வரும் பொழுதே அதில் இருந்து அவன் மீண்டு விட்டால், பாவ மன்னிப்பு தேடி தன்னை திருத்தி கொண்டால், சுக்கில கல்பு, அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாகிவிடும், தூய்மையாகிவிடும். வயின் ஆத வசீத ஃபீஹா, இல்ல தப்பு தான் செஞ்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன என்று அந்த தவறில் மூழ்க ஆரம்பித்தால், அல்லது அதைவிட பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தால், ஹத்தா தஅலுவ கல்பஹு, அவனுடைய உள்ளம் பாலடைந்து போய்விடும், இருளடைந்து போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார். அப்போ ஒரு பாவம் அது ஆரம்ப நிலையில் நமக்கு உறுத்தலாக இருக்கும் பொழுதே அதிலிருந்து திருந்தி நம்மை நாம் இறைவனிடத்தில் ஒப்படைத்து பாவ மன்னிப்பு தேடி சீர்திருத்தி கொண்டால், அங்கே அல்லாஹுவின் அளப்பரிய நேசத்திற்கு தகுதியுடைய அடியார்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். மூன்றாவது அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் தவக்குல் என்கின்ற விஷயம்தான். அல்லாஹுவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த பண்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஃபத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் சார்ந்திருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் தன்னை சார்ந்திருக்கிற அடியானை விரும்புகிறான். அல்லாஹுடைய நேசம், அந்த விருப்பம் இறைவனை பொறுப்பு ஒப்படைக்கிற, இறைவனிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கிற, இறைவனை சார்ந்திருக்கிற அடியானுக்கு இருக்கிறது என்று இறைவன் பேசுகின்றான். இறைவனை சார்ந்திருப்பதுனா என்னங்க? இறைவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைப்பதுனா என்ன? ஒரு காரியத்தை நான் துவங்க போறேன், இறைவா என்னுடைய இந்த காரியத்தை சிறப்பாக அமைத்து வைத்து விடு என்று அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைத்து அதை உனத்தில் ஒப்படைத்து விட்டு போவது, அதுவா? அதுவும் தான். ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இறைவா என்னை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்து, இந்த இழப்பிலிருந்து காப்பாத்து,
இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாத்து என்று இறைவனிடத்தில் ஓடோடி போய் மன்றாடி அவனிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கிறோமே, அதுவா? அதுவும் தான். ஆனால் அது மட்டும் இல்லை. ஒரு பெரிய ஒரு நன்மை நமக்கு வேண்டும் என்பதற்காக, ஒரு பெரிய ஒரு புதிய துவக்கத்தை நாம் துவங்க போகிறோம் என்பதற்காக, அப்போது அல்லாஹ்வே நீ தான் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தவக்குள், ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் பொழுது, ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் பொழுது, எங்கே நமக்கு வழி தெரியவில்லை என்று திகைக்கும் பொழுது, அப்போது இறைவா இதை பார்த்துக்கொள் என்று வைக்கக்கூடிய தவக்குள் ஒரு இறை மறுப்பாளனும் வைப்பான், ஒரு முஷ்ரிக்கீனும் வைப்பான். ஏன் வைக்கலையா? மக்கத்து முஷ்ரிக்கீன் வைக்கலையா? கடலில் அவன் பயணிக்கும் பொழுது, புயல் காற்றவனை சுழற்றி அடிக்கும் பொழுது, இறைவா இறைவா அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்து காப்பாத்துன்னு கதர்னானே. இந்த தவக்குள் இறைவனை நிராகரிக்கின்ற, இறைவனுக்கு இணை கற்பிப்பவனும் செய்வான். அல்லாஹ் இந்த தவக்குளை எதிர்பார்க்கல. தன்னுடைய நேசத்திற்கு தகுதியுடைய அடியார்கள் அவர்கள் எப்படி தவக்குள் வைப்பாங்க தெரியுமா? உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்குவதாக இருந்தாலும், எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும், அனைத்து விஷயங்களிலும் அனைத்து காரியங்களிலும் இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக, இறைவனிடத்தில் பொறுப்பு ஒப்படைப்பவர்களாக நம்முடைய எண்ண ஓட்டம், நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் அந்த தவக்குலை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கடை திறக்கிறது தான், டெய்லியும் திறக்கிற கடை தானங்க, என்ன புதுசாவா திறக்க போறோம் என்று இல்லாமல், ஏதோ ஒரு வேலை வருது, நமக்கு தெரியாத வேலையா, நாம பார்க்காததா, எவ்வளோ விஷயத்தை சரி பண்ணி இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ருங்க. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், உறுதி இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், தலைக்கணம் இருக்கக்கூடாது, திமிருத்தனம் இருக்கக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் தான், எனக்கு அறியும் தான், எனக்கு எல்லாம் அனுபவம் தான், இருந்தாலும் நான் தோங்குகின்ற இந்த காரியம் இறைவா இதை முழுமைப்படுத்தி விடு, இதை சரிப்படுத்தி விடு, இதை சீராக ஆக்கிவிடு என்ற தவக்குலோடு நாம் துவங்கினால், வீட்டில் பெண்கள் டெய்லி சமைக்கிறது தான். ஆமா, 10 வருஷம் இவருக்கு டெய்லி பிரியாணி சமைச்சு சமைச்சு புதுசாக சமைக்கிறது, 10 வருஷம் சமைச்சு சமைச்சு பழகி போச்சு, பெரிய விஷயமா என்று இல்லாமல், 10 வருஷம் சமைச்சதா இருந்தாலும், 10 வருடம் எனக்கு கை அனுபவம் அதனுடைய பக்குவம் தெரிந்தாலும், இந்த தடவை நான் செய்வது அல்லாஹ்வை உன்னிறுத்தி, இறைவா என்னுடைய இந்த சமையலை சீராக்கிவை, அதை சுவையாக்கிவை, நாம் எதிர்பார்ப்பதை போல அமைத்துவை என்று துவங்கினால், உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக, இறைவன் மீது தவக்குள் வைத்தவர்களாக, அந்த எண்ண ஓட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் ஓடவிட்டவர்களாக, இறைவன் மீது தவக்குள் வைத்த நம்முடைய காரியங்களை துவங்கினால், இந்த தவக்குள் வைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில சின்னஞ்சிறிய விஷயமா இருந்தாலும் சரி, அங்கேயும் இறைவனை நான் சார்ந்திருக்கிறேன், இறைவனிடத்தினுடைய காரியம் சரிவர நிறைவேற அவனிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கிறேன் என்ற தவக்குலோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடரும் என்றால், அங்கே அளவற்ற அருளாளனின் நிகரில்லா அன்பிற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும். அதே நேரத்தில் இறைவன் அவன் மீது தவக்குள் வைத்தால் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான் என்ற உறுதி நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, அல்லாஹ் சில சோதனைகளை நமக்கு தருவான். அல்லாஹ் அல்லாண்டு இல்லை, அல்லாஹ் விட்டு அவனுக்கு வேற யாரும் இல்லைன்னு இல்லை, என் ரப்பு இருக்கிறான் எனக்குன்னு சொன்னில்ல, அவன் நான் நினைத்ததை நிறைவேற்றி தருவான்னு சொன்னில்ல, அவன் மீது பொறுப்பு படைத்தால் அவன் பொறுப்பு சாட்டு தகுதியுடையவன், அதை நிறைவேற்றி தருவான்னு சொன்னில்ல, எங்க நீ அல்லாஹ் அல்லான்னு சொன்னியே, அல்லாஹ் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொன்னியே, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு படைத்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான்னு சொன்னியே, நீ எதை அவனிடத்தில் கேட்டாயோ, எதை அவனிடத்தில் பொறுப்பு படைத்தாயோ, அதிலே அல்லாஹ் உனக்கு இழப்பை தரும் பொழுது, நீ கேட்டதற்கு மாற்றமாக உனக்கு துன்பத்தை தரும் பொழுது, அப்பவும் நீ அல்லாஹ் அல்லாஹ்னு தான் சொல்றியா, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு தான் சொல்றியா என்று அல்லாஹ் சோதிப்பான், டெஸ்ட் பண்ணுவான். இப்ப இவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனை கட்டத்தின் பொழுது அல்லாஹ் எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான தகுதி, பலரும் கோட்டை விட்டு போகக்கூடிய, பலரும் தடுமாறி தடமாறி போகக்கூடிய, இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய தகுதி பொறுமை, அஸ்ஸபுர் என்கின்ற இந்த பொறுமையை அல்லாஹ் அவ்வளவு எதிர்பார்க்கிறான். தன்னுடைய நேசத்திற்குரிய அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய தகுதிகளில் மிக முக்கிய தகுதிகளில் ஒன்றாக அல்லாஹ் இதை பார்க்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் பேசுறான். நேசிக்கிறது என்னப்பா நேசிக்கிறது? இன்னல்லாஹ் மா சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறான்.
உன்னை நேசிக்கிறது இருக்கட்டும்பா, நான் உன் கூட இருக்கிறேங்கிறான்ல. யார் இறைவன் தரக்கூடிய துன்பங்களை, அவன் தரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் ஏற்றுக்கொண்டும் இருப்பார்களோ அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று இறைவன் பிரகடனப்படுத்துகின்றான். அந்த பொறுமை நம்மிடத்தில் வரணும். நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படியும் புரட்டி போடப்படலாம், எப்படியும் மாறி போகலாம், நம்முடைய உறுதி பரிசோதிக்கப்படலாம். அந்த நிலையில் நாம் சருகினாலோ, சில தடுமாற்றம் ஏற்பட்டாலோ, இறைவன் நமக்கு சில சோதனைகளை தந்தாலோ, அங்கே பொறுமை இழந்தால் அவன் அனைத்தையும் இழந்தான். பொறுமையோடு அவன் நிலைத்து நின்றால் அவனுக்கு நிகரில்லா அந்த இறைவனின் அந்த அளவற்ற அன்பு காத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ எபுத்தலி, அல்லாஹ் ஒரு அடியானை அவனுக்கு கொடுத்ததை கொண்டு சோதிக்கும் பொழுது, அது எதுவாக இருக்கலாம், காசு, பணம், மானம், மரியாதை, அந்தஸ்து, பதவி, குடும்ப உறவு, எதுவாகவும் இருக்கலாம். அந்த அடியானுக்கு அவன் எதை கொடுத்தானோ அவன் கொடுத்ததை கொண்டு அவன் எடுத்து சோதிக்கும் பொழுது, ஃபமன ரலிய பிமா கஸமல்லாஹு லஹு, அவனுக்கென்று அல்லாஹ் எதை விதியாக்கி விட்டானோ அதை அவன் ஏற்றுக்கொண்டால், அவன் அதை சகித்து கொண்டால், பாரக்கல்லாஹு ஃபீஹி, அவனுடைய வாழ்வில் அல்லாஹ் பரக்கத்தை, அருள் வளத்தை அதிகப்படுத்துகிறான். வவஸ்ஸஹு, அவனுடைய வாழ்வை அல்லாஹ் விசாலப்படுத்துகிறான். ஃபமல்லம் யர்ல, எவன் இறைவன் தந்த சோதனையை பொறுக்கவில்லையோ, அதை ஏற்கவில்லையோ, அதை சகிக்கவில்லையோ, லம் யுபாரிக் லஹு, அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பதே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றார். ஒரு பயணத்தில் போறோம், இறைவன் மீது தவக்குல் வைத்தவர்களாக அந்த பயணத்தை துவங்குகிறோம். என் இறைவன் எனக்கு இருக்கிறான் என்ற நிலையில் தான் அந்த பயணத்தை துவங்குகிறோம். அந்த பயணத்தின் போது ஒரு பெரிய பாதிப்பு, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட்ல கை போச்சு, ஒரு கால் போச்சு. ஐயோ, கை போச்சே, கால் போச்சே, இத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே நான் என்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், என் வாழ்க்கையை எப்படி நான் காப்பாற்றுவேன், இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இறைவா, எனக்குத்தான் இந்த துன்பம் வரணுமா, இறைவா எனக்குத்தான் இந்த சோதனை வரணுமா என்று புலம்பிக் கொண்டிருந்தால், அந்த சோதனையை ஏற்க மறுத்து கொண்டிருந்தால், அந்த உள்ளத்திற்கு லம் யுபாரிக் லஹு, அவனுடைய வாழ்வில் பரக்கத்தே இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியல, நீ நினைச்சில்ல, உனக்கு நீ நினைச்சது தாண்டா உண்டு. லம் யுபாரிக் லஹு, உன் வாழ்க்கையில பரக்கத்தே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னார். என் கை போய் இருக்கலாம், என் கால் போய் இருக்கலாம், எனக்கு கையையும் காலையும் தந்தவன் என் இறைவன். இதன் மூலம் என் வாழ்வின் ரிஸ்கை தந்தவன் என் இறைவன். எனக்கான வாழ்க்கை திட்டத்தை தந்தவன் என் இறைவன். என் அப்பா அம்மாவை நான் தேர்ந்தெடுக்கல, என் பிள்ளைகள் எனக்கு யாருன்னு நான் தேர்ந்தெடுக்கல, எனக்கு யாரு எப்ப எங்க எப்படி கிடைக்கணும் என்று தீர்மானித்தவன் என் இறைவன். அந்த இறைவன் தான் எனக்கு கை போக வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கிறான், எனக்கு கால் போக வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கிறான். இந்த நிலையில் நான் பொறுத்திருப்பேன், என் இறைவன் எனக்கு தந்ததை நான் ஏற்றிருப்பேன் என்று ஒரு அடியான் உறுதியோடு நின்றால், பாரக்கல்லாஹு ஃபீஹி, உனக்கு கை போனாலும் கால் போனாலும் எதை நீ இழந்திருந்தாலும் அந்த பொறுமைக்கு அல்லாஹ் உன்னுடைய வாழ்வில் அருள் வளத்தை பொழியச் செய்வான். உன் வாழ்வு நெருக்கடியாகாது, உன் வாழ்வு சிக்கலுக்கு உள்ளாகாது. வவஸ்ஸஹு, அல்லாஹ் அந்த வாழ்வை விசாலப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. இந்த உறுதி, இந்த பொறுமை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டு, குரல் வளைகள் அது துண்டிக்கப்பட்டு, ஒரே ஒரு அந்த மூச்சு காற்று நம்முடைய உயிரை பிடித்துக் கொண்டிருக்கிற தருவாயிலும், படைத்த இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில், அந்த தவக்கொலில் நாம் குறையாதவர்களாக, தளராதவர்களாக உறுதி கொண்டிருந்தால், அளவற்ற அருளாளனின் நிகரில்லா அன்பிற்கு நாம் தான் சொந்தக்காரர்கள். இந்த உறுதி நம்மள்கிட்ட வரணும். உலகமே சேர்ந்து நம்மை நேசிக்கட்டுமேங்க, உலகமே சேர்ந்து நேசிக்கட்டுமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் நம்மை நேசிக்கட்டுமே. அத்தனை மனிதர்களுடைய நேசத்தை ஒன்று சேர்த்து வைத்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தோடு ஒப்பிட முடியுமா? கால் தூசுக்கு பெருமானம் இல்லை. உலகமே சேர்ந்து நம்மை வெறுக்கட்டுமே, உலகமே சேர்ந்து நம்மை ஒதுக்கட்டுமே, அல்லாஹுவின் சட்ட திட்டங்களை அவன் வழியில் நான் நடப்பதினால் அல்லாஹுவின் நேசம் நமக்கு இருக்கும் பொழுது உலகத்தினுடைய அத்தனை நபர்களின் எதிர்ப்பை சிந்தித்தாலும் என்ன? நேசிக்கிறவன் எவ்வளவு காலம் நேசிப்பான்? ஒரு 100 வருஷம் நேசிப்பானா? அவ்வளவுதான மனுஷன் ஆயுட்காலம்.
உலகமே சேர்ந்து உங்களை நேசிச்சாலும் எல்லாரும் அழிஞ்சு போவாங்க தானே, எல்லாம் செத்து போவாங்க தானே, எல்லாரும் இல்லாமல் போவாங்க தானே. உலகமே சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் உங்களை வெறுத்தாலும் வெறுத்தவன் 1000 ஆண்டுகள் வாழ போறானா, கோடி ஆண்டுகள் வாழ போறானா? அவனும் செத்து போவானாங்க. செத்ததோட அவன் வெறுப்பும் காணாம போகும். நேசிச்சாலும் எவ்வளவு உயிரை கொடுத்து நேசித்தாலும் அவன் உயிர் போனதோட அந்த நேசமும் காணாமல் போகும். அல்லாஹ்வுடைய நேசம் அப்படியா? அல்லாஹ்வுடைய நேசம் அப்படியா? அழிவில்லா நிலைத்திருக்கிற அந்த ஏகனின் நேசம் அவன் இருக்கும் வரை இருக்கும். அல்லாஹ் இல்லாமல் போவானா? நித்திய ஜீவன், நிலையானவன், என்றோடும் உயிரோடு இருப்பவன். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவின் நேசத்தை பெறுவது நம்முடைய இலக்கா, அல்லது நம்மை போன்று உக்கி மக்கி ஒண்ணுமில்லாமல் அழுகி போகக்கூடிய மனிதர்களின் நேசமா? எதை முன்னிறுத்த போகிறோம்? மார்க்கத்தை கடைபிடிப்பதனால பிறர் நம்மை வெறுப்பாங்கன்னா வெறுத்துட்டு போகட்டும். மார்க்க சட்ட திட்டங்களில் நாம் உறுதியோடு இருப்பதினால் பிறர் நம்மை ஒதுக்குவாங்கன்னா ஒதுக்கிட்டு போகட்டும். அல்லாஹ்வுடைய நேசம், அவனுடைய நித்திய நிரந்தர அன்பு எனக்கு போதும் என்கின்ற அந்த உறுதி இருந்தால் உலகத்தில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் நமக்கு வரும். அது இப்ராஹிம் நபிகிட்ட இருந்துச்சு. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமுடைய இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொன்னானே. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? எதை எதிர்பார்க்கல, அல்லாஹ்வுடைய நேசத்தை மட்டும் எதிர்பார்த்தாங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்ன அத்தனை சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்தார்கள். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, இந்த வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய இந்த மரணம் அனைத்தும் அகிலத்தின் இறைவனுக்கும் தான் சொன்னான். அந்த உறுதிதான் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் உற்ற தோழன், அல்லாஹ்வின் நேசத்திற்குரிய அடியான் என்ற தகுதி அவர்களுக்கு பெற்று தந்தது. அந்த நிலையில் நாமும் இறைவனின் நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அளவற்ற அருளாளனின் நிகரில்லா அன்பிற்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த தகுதிகள் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அதை நாம் நம்மிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.